بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم. قال رسول الله صلى الله عليه وسلم: تموتون كما تعيشون. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசியிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இம்மையை விட மறுமைக்கு முன்னுரிமை தந்து அல்லாஹ் எந்த விஷயங்களை எல்லாம் கடமையாக ஆக்கி இருக்கிறானோ, செய்யும்படி சொல்லி இருக்கிறானோ, அவைகள் அனைத்தையும் பொறுப்புணர்வோடு செய்து வாழ்வதற்கும், எந்த விஷயங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது என்னுடைய முடிவு சிறப்பானதாக, கண்ணியமானதாக, பிறர் பார்த்து பொறாமைப்படும்படியானதாக ஆக வேண்டும். பள்ளியிலே இருக்கிற நிலையில் என்னுடைய ரூஹ் பிரிய வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை பார்த்த நிலையில் என்னுடைய ரப்பை நான் பார்க்க வேண்டும். மஸ்ஜிதிலே இருக்கும்போது மரணம் வர வேண்டும். மதீனத்து மண்ணிலே இருக்கும்போது மரணம் என்னை முத்தமிட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம். நாம் எந்த விஷயத்தை ஆசைப்படுகிறோமோ அதே போல் மரணிப்பதற்கு, அதற்கு தகுதியான வாழ்க்கை வாழ வேண்டும். குர்ஆன் ஓதிய நிலையில் மரணம் வேண்டுமா? அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும். சஜிதா செய்த நிலையில் நாம் மரணிக்க வேண்டுமா? அதிகம் தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டும். ஆக எவ்வாறு வாழ்கிறோமோ அவ்வாறு முடிவு அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். தமூதூன கமா தஈஷூன், நீங்கள் வாழ்வதை போல மரணம் அடைவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களுக்கு பொறுப்பாளியாக நம்மை ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு. நாட்டிற்கு பொறுப்பாளி, நகரத்திற்கு பொறுப்பாளி, சில நிறுவனங்களுக்கு பொறுப்பாளி, இதுபோல பல்வேறு வகையான பொறுப்புகள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இப்போ எல்லா பொறுப்புகளும் எதுவரை இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த உடலில் இருந்து உயிர் பிரிகிற வரை அந்த பொறுப்பு இருக்கும். எப்போ உடல்ல இருந்து ரூஹு பிரிஞ்சிருமோ அப்போ அந்த பொறுப்பு முடிவடைந்து விட்டது, காலாவதியாகி விட்டது. அந்த பொறுப்பை வகித்தவர் இனி அதற்கு உரிமையுடையவர் அல்ல. அவரை எப்படி அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் இந்த நிறுவனத்தினுடைய முதலாளி, முன்னாள் இமாம், அது மாதிரி முன்னாள் என்று சொல்லித்தான் அழைக்கப்படும். ஆனால் எந்த காலத்திலும் காலாவதியாகாத ஒரு பொறுப்பு அப்படின்னு சொன்னால் பெற்றோர் என்கிற பொறுப்பு தான். நாளை சுவர்க்கத்தில் போய் சேருகிற வரை இந்த பொறுப்பு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நாளைக்கு சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டம் கூட்டமாக போகுவார்கள். ஒரு முஃமின் நல்லடியாராக இருக்கிறார், அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அனைவரும் சொர்க்கத்தில் போகுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஜன்னாத்து அத்னின் யதுகுலூனஹா, அத்ன் என்கிற சொர்க்கம், அதில் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்த ஒருவர் நுழைவார். வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِمْ, இன்னும் யாரெல்லாம் அவர்களுடைய பெற்றோர்களில், பிள்ளைகளில், மனைவிகளில் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களும் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ சொர்க்கம் அப்படிங்கிறதுல தனி மனித வாழ்க்கை என்பது அல்ல, குடும்பமாக சொர்க்கத்திற்கு போவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நசீபை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக. சொர்க்கம் அப்படிங்கிறது தனி மனித வாழ்க்கை அங்கு கிடையாது, அங்கும் குடும்ப வாழ்க்கை தான். இப்போ சொர்க்கத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க, அவரவர் அமலுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கத்தில் அங்கங்க இருப்பாங்க. தந்தை நல்லமல் புரிந்தவராக இருக்கிறார், தஹஜ்ஜுத் பேணுதலுடையவராக இருக்கிறார், தான தர்மங்கள் செய்திருக்கிறார், யாருடைய உரிமையை பறிக்காதவராக இருந்தார், உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். மகன் இன்னொரு இடத்தில், மனைவி இன்னொரு இடத்தில், இது மாதிரி பிரிந்து இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் பாருங்கள், அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்றிணைப்பான். எங்கு தெரியுமா? யார் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறாரோ அங்கு சேர்ப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின், ஈமானை கொண்டு யாரெல்லாம் பின் தொடர்கிறாரோ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم,
அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய சந்ததிகளை அவரோடு ஒன்று சேர்ப்பான் என்று சொல்கிறான். அவருடைய சந்ததியும் ஈமான் உள்ளவர்களாக நல்லவர்களுடையவர்களாக இருக்கிறார்கள் சொன்னா அவரோடு அல்லாஹ் சேர்த்து வைத்து விடுவான். இப்ப மகன் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறாரா, பெற்றோர்கள் சகோதரர்கள் அனைவரையும் அவருடைய அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுவான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப குடும்பம் அப்படிங்கிறது, குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது, பெற்றோர் என்கிற பொறுப்பு என்பது இங்கு இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடுவதில்லை. நாளை மறுமையில், நாளை சொர்க்கத்தில் அவனுடைய பட்டோலை கொடுக்கும் போது எல்லா இடங்களிலும் இந்த பொறுப்பு என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பொறுப்பு இது குறித்து விழிப்புணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா, இதில் நம்ம எந்த அளவு நிறைவேற்றுகிறோம், எந்த அளவில் இதில் நாம் கவனமாக இருக்கிறோம் என்பதை எல்லாம் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். இந்த பொறுப்பில் நம்ம அதிக கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. மறுமை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக நினைவூட்டுகிறோமா, அமல்கள் குறித்து சொல்லுகிறோமா என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும். நபிமார்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் அனைவரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒவ்வொரு நிலையிலும் கண்காணிப்பு இருந்திருக்கிறது. நம்முடைய பொறுப்பு என்பது அவர்களுக்கு உணவளிப்பது, உடை அளிப்பது, அவர்களுக்கு நல்ல படிப்புகளை கொடுத்து நல்ல திருமணம் முடித்து வைப்பது, அதோடு நின்று விடுவதல்ல. அதையும் தாண்டி பொறுப்பு நீண்டு கொண்டே இருக்கிறது, பொறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. உள்ள தலைக்கு வசந்துட்டா இனிமே நம்ம எப்படி சொல்றது, திருமணம் முடிஞ்சிருச்சு, அவரவர் தனி குழப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சு என்றெல்லாம் இருந்துவிட முடியாது, இருந்துவிடவும் கூடாது. எல்லா நிலைகளிலும் அவர்களோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும். இது பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் பிரபலமானது. அதில் கொள்கை, அமல், அஹ்லாக் மூன்றும் அவருடைய உபதேசத்தில் இருக்கிறதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். இப்ப நம்முடைய பிள்ளையோடு நாம் நேரம் ஒதுக்கி இருக்க வேண்டும். இப்ப விடுமுறை காலமாக இருக்குது, அதனால நம்ம பிள்ளைங்களோடு அதிக நேரம் இருப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி அவர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அவர்கள் சொல்வதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் கண்டறிய வேண்டும். பொதுவாக பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிஞர் பெருமக்கள் அறிவுறுத்துகிறார்கள். உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அதிக நாலேஜ் இருக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் ஏதாவது சொல்லி கொடுத்திருப்பாங்க, நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்கள், நம்ம அனுபவத்துல பார்த்த விஷயங்கள், அனுபவிச்ச விஷயங்கள், இவைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு. இப்ப கொள்கை சம்பந்தமான விஷயங்கள் பிள்ளைகளிடத்திலே பேசப்பட வேண்டும். ஏன்னா பிள்ளைகள்கிட்ட பேசப்படாததுனால அவர்கள் இணையதளத்துல பார்த்து யார் எதை சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் என்று நம்பி ஈமானை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகிவிடக்கூடிய அளவுக்கு ஒரு அபாயமான சூழ்நிலை இருக்கிறது. நபிமார்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் இது குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே என்று சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு செஞ்ச உபதேசம் பிரபலமானது. நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஏதாவது நல்லது செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் எவ்வளவு உனக்கு நல்லது செய்ய முடியும் என்று எழுதியிருக்கிறானோ அதை விட அதிகமாக செய்துவிட முடியாது. அதே போல முழு உலகமும் சேர்ந்து உனக்கு தீங்கு இழைக்க நாடினாலும் அல்லாஹ் எவ்வளவு நிர்ணயித்திருக்கிறானோ அதை விட அதிகமாக ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சஅத் இப்னு அப்துல்லா என்கிற ஒரு சூஃபி அவங்க சொல்றாங்க, என்னுடைய இந்த நிலைக்கு, என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு என்னுடைய மாமுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குழந்தை 3 வயசா இருக்கும் போதே அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. தினந்தோறும் இதை நீ 3 தடவை சொல் அப்படின்னு சொல்லி. அல்லாஹு மஇ, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹு நாலிரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹ்வே என்னுடைய காரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறான். இந்த 3 வார்த்தைகளை நீ தினந்தோறும் இரவு 3 தடவை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம் போகுது. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த வார்த்தையை 7 தடவை ஒரு நாளைக்கு தூங்க போகும்போது சொல்லு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 7 தடவை தினந்தோறும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பிறகு 11 தடவை தினமும் ஓத வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அவங்களும் ஓதிட்டே வராங்க. சஅத் இப்னு அப்துல்லா என்கிற சூஃபி 1 ஆண்டு நிறைவடைந்த பிறகு அவர் அழைச்சு சொல்றாங்க, இப்ப நீ வார்த்தையாக இதுவரை சொல்லி கொண்டிருந்தாய் அல்லவா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னை பார்க்கிறான், எனக்கு சாட்சி அவன் தான் சொல்லி, இதை நீ வாழ்க்கையாக இனி வாழ வேண்டும். நீ எந்த செயல் செய்தாலும் இந்த சிந்தனை உன்னிடத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நீ வாழ்ந்தாய் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எல்லா நிலையிலும் உன்னோடு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நிகழ்வை சொல்லிட்டு சஅத் இப்னு அப்துல்லா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொன்னா எப்பவாவது தவறான வழிக்கு செல்லுமா? ஏன்னா சின்ன வயசுலே உள்ளத்துல பதிந்து விட்டது அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை. அப்ப எந்த விதமான பாவத்துக்கு போக மாட்டார்கள், வழி தவறி போக மாட்டார்கள், ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவர் ஈமானை இழக்க மாட்டார்னு சொல்லி காண்பிச்சாங்க.
அது மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அவர்களுக்கு ஈமானை விதைக்க வேண்டும், கொள்கை உறுதி உள்ளவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். அதோடு எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய அமல்களில் கண்காணிப்பு இருக்க வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகளில் கண்காணிப்பு இருக்க வேண்டும். யாரோடு பழகுகிறார்கள், பள்ளிக்கு போகிறார்களா, தொழுகிறார்களா, குர்ஆன் ஓதுகிறார்களா என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளோடு ஒன்றிணைந்து ஒன்றாக வீட்டில் தொழுக வேண்டும், அவர்கள் ஓதுவதை கேட்க வேண்டும். பிள்ளைகள் ஓதுறதை கேட்கறதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் அவர்கள் திருமணம் முடிந்து போன பிறகும் அவர்களுடைய அமல்களில் கண்காணிப்பு இருக்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க, அக்மி ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டு, வஅமுரு பில் மஅரூஃப், நல்லதை சொல்லு, வன்ஹ அனில் முன்கர், தீமையை தடுத்திரு, வஸ்பிர் அலா மா அஸாபக், இதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகித்துக்கொள். தொழுகும் அப்படின்னு சொன்னா எல்லா நிலைகளிலும் தொழுகிறது இலகுவாக இருக்காது, சில சமயம் சிரமமாக தோன்றும். பிரயாணங்கள் இருக்கும், பிரயாணத்தில் வந்த களைப்பு இருக்கும், அல்லது வேலை பளு இருக்கும். எல்லா நிலைகளிலும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் அப்துல்லா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பயணத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு அந்த இடத்துல இறங்க வேண்டிய தேவையே இல்லைன்னு சொன்னா கூட அங்க இறங்குவாங்க. அந்த அளவு நபி அவருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் பின்பற்றி வாழ்ந்தவர்கள். திருமணம் முடிந்த பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகிறது. மனைவி மேல அதீத அன்பு, அமல்கள்ல குறைபாடு ஏற்பட்டுச்சு. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவனிக்கிறாங்க. பள்ளியுடைய தொடர்பு குறையுது, தொழுகையில குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லி மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, உன்னுடைய நடவடிக்கைகள்லாம் மாறி போச்சு, கொஞ்ச நாள் உன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை விட்டு பிரிச்சு வச்சுட்டாங்க. நிரந்தரமான பிரிவல்ல, பிரிச்சு வச்சு அவர்களுக்கு அந்த நிலையை மாற்றி மீண்டும் மனைவியோடு சேர்ந்து வாழ வைத்தார்கள். இப்ப திருமணம் முடிஞ்சிருச்சு, இனிமே மகன் எப்படி சொல்றது? அவருடைய பொறுப்பு இனிமே அவராச்சு, அவருடைய வாழ்க்கையாச்சு என்று கண்காணிப்பு இல்லாமல் விடுவது என்பது பெற்றோருக்கு உகந்ததல்ல. அந்த நிலையிலும் தன்னுடைய மகனின் மீது கண்டிப்பு இருக்க வேண்டும், கண்காணிப்பு இருக்க வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும். இது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இதே மாதிரி அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய குணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவங்க எல்லாத்தையும் எப்படி நடந்து கொள்றாங்க, பெரியவர்களோடு எப்படி பேச வேண்டும், பெரியவர்களுக்கு முன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதோடு அதில் கண்காணிப்பும் இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகன் இறைச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடியதை கவனிக்கிறாங்க. என்னப்பா சாப்பிட்ற? ஆசையா இருந்துச்சு, அதனால கறி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மனசு ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சிடணுமா? மனசு ஆசைப்படுறது எல்லாத்தையுமே செஞ்சிடணுமா, எல்லாத்தையும் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலகீனம், ஒரு இயலாமை என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்காம இருக்க முடியல. பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு, இந்த வயசுல அனுபவிக்காம வேற எப்ப அனுபவிக்க போறாங்க? பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு, இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிட போதும்னு சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, கேட்காமலேயே அவர்களுக்கு இதெல்லாம் நாம தேவை என்று நினைத்தே எவ்வளவு விஷயங்களை செய்து அவர்களுடைய மனதை மென்மேலும் ஆசையின் பக்கம் தூண்டும் விதமாக மனசுக்கு தீனி போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக கண்ணியமிக்கவர்களே, அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய நடைமுறைகள், உறவுகளோடு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் விடுமுறை காலம் அல்லவா, விடுமுறையில பல ஊர்களுக்கு போவோம், சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு போவோம், அல்லது சுற்றுலாவுக்கு போவோம். உறவுகளை போய் பார்த்து வருவது, உறவுகளை அறிமுகப்படுத்துவதில் நம்ம விடுமுறையை பயன்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவோடு உறவாடி வாழ்வதற்கு ஏராளமான சுப செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். உறவுகளை தெரிந்து கொண்டால்தான் அந்த பாக்கியத்தை அடைய முடியும் என்கிற விஷயம் எல்லாம் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக விடுமுறை காலமாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய பொறுப்புகளை அதிகம் நிறைவேற்றுவதற்குண்டான, குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பது, பிள்ளைகள் சொல்வதை கேட்பது, அவர்களுக்கு பல சரித்திரங்களை சொல்வது போன்ற எல்லா வாய்ப்புகளும் இந்த விடுமுறை காலங்களில் இருக்கிறது. இந்த விடுமுறையை நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு உகந்த விடுமுறையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நல்ல குடும்ப அமைப்புள்ள, சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய, நல்ல நடக்கக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பகரத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.